இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு ஜென்சி தலைமுறைக்கு பொறுப்பில்லை வெர்சஸ் வயதானவர்கள் எல்லாருமே பிளேட் என சொல்லும் ஜென்சி. இளைஞர்கள்ட்ட இல்லாத ஒரு முக்கியமான விஷயம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? பொறுமை இல்லை சார், காத்திருப்பு எதுவுமே இல்லை. ஒரே பாட்டுல பெரிய பணக்காரன கோடீஸ்வரன் அவன் காட்டுறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. சகிப்புத்தன்மை இல்லை சார் அவங்க கிட்ட, மரியாதை அவங்க கிட்ட இல்லை சார். இவன் ஒன்வேல வரான் சார், வந்துட்டு என்னை பார்த்து பெருசு ஓரமா போ அப்படிங்கிறான் சார். இப்போ காதல்ங்கிறது கூட பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் என்ன சொன்னாங்க, ஒரு ஒரு செடியில ஒரு தடவை தான் பூக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, மச்சி வேற செடி பார்க்கலாம்டா அப்படிங்கிறாங்க. சுயநலம் சார். அவங்கள பத்தி மட்டும் நினைக்கிறாங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதை பத்தியெல்லாம் அவங்க நினைக்கிறதே இல்லை. டிரைவிங் ரொம்ப ஸ்லோவா பண்ண மாட்டாங்க சார். ஏதோ ஒரு வண்டி வேணும்னு அடம் பிடிச்சி எப்படி ஒரு பைக்கை வாங்கிடுறாங்க சார். அந்த பைக்கை வாங்கிட்டு அவங்க பண்ற அட்ராசிட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்கெல்லாம் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம ஒரு வண்டி எடுத்துட்டு வெளியே போகலான்னு ஒரு லேடிஸ் நாங்கள் இப்பதான் கிளம்புறோம். இந்த சுச்சுவேஷன்ல அவன் பைக் அங்கதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆனா அந்த வண்டியோடைய ஸ்பீட், அந்த ஆக்சலரேஷன் நாங்க பார்க்கும் போதே நமக்கு இங்க பயம் ஆயிடுது. வண்டியே வேண்டாம், நம்ம வீட்டுக்கே போய் பேசாம ஆட்டோலயே போலான்ற மனநிலைமைக்கு எங்களை கொண்டு போயிடுறாங்க சார். டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை சார். அதுக்கு அடுத்து வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சார், ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோம்ஒர்க்கை அவர் பண்ணவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் சப்மிட் பண்ணோம். நைட்டு 9:30 மணிக்கு ஏஐன்னு ஒன்று இருக்காமே, அதில் போயிட்டு அந்த ஹோம்ஒர்க்கை வாசிக்கிறான். உடனே அது ஆன்சரை கொடுத்துருது. அதை அப்படியே நகல் எடுத்துடுறாங்க சார். இது என்னன்னே நமக்கு புரியவே இல்லை. இதுதான் அந்த குறுக்கு வழியை அவங்க தேர்ந்தெடுத்து வேக வேகமா அதை முடிச்சிருக்காங்க. நீங்க ஒரு புத்திசாலித்தனமான யுக்தியா பார்க்க கூடாது. அந்த கணக்கை சால்வ் பண்றது எப்படி சார்? ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். இதை எதுவுமே பண்ணாம அப்படியே காப்பி அடிச்சா இது பேர் புத்திசாலித்தனம் கிடையாதுல்ல. அப்ப சுயமா சிந்திக்கிற திறன் கண்டிப்பா குறையுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பருவத்துல உள்ளவங்க உயர் பதவிகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரியே அவங்களோட வேலைகளை தள்ளி போட்டு அங்கே முடிக்கணும்னு ஒரு டைம் லிமிட் வருதுல்ல, அப்ப அவங்களோட அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. அதுல போய் லஞ்சத்துக்கு உள்ளாகுது. இது எல்லாம் உருவாகுது சார். அதாவது 5இல் வளையாதது 50இல் வளையாது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமான்னு பெரியவங்க என்னவெல்லாம் சொல்றாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து ரொம்ப கம்பேர் பண்ணுறாங்க சார். நாங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால், இந்த ஹேர் கலர் பண்ணால் உடனே பொறுக்கி இந்த லோ கிளாஸ் பையன் அப்படின்ற மாதிரி தனியாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் நாங்கள் பொறுக்கி ஆயிடுவோமா சார்? இந்த ஹேர் கலர் பண்ணால் நாங்கள் பொறுக்கி ஆயிடுவோமா சார்? இந்த ட்ரெஸ் போட்டு போனால் தான் 4 பேர் எங்களை பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் ட்ரெஸ் போட்டு வந்தான்டா, ஆமாம் அந்த பையன் தான் வந்தான் அப்படின்னு எங்களை ஈஸியாக அடையாளம் பண்ணிடுவாங்க. அதனாலே நாங்கள் இந்த ட்ரெஸ் போட்டு போகிறோம். சார் சொன்னார், வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏயில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சார் சொல்கிறாரு. நீங்கள் 7 பீரியட் இருக்குது, 8 பீரியட் இருக்குது. அந்த 8 பீரியடுக்கும் ஒவ்வொரு சாரும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஹோம்ஒர்க் கொடுத்தா நாங்கள் வீட்டில் போயிட்டு விளையாடுவோமா, இல்லை வேலைக்கு போவோமா, இல்லை அந்த 8 சப்ஜெக்ட் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்போமா சார்? படிக்கிற வயசுல படிச்சா தானே நீங்க வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கு நம்ம ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சாக இருந்தால் பரவாயில்ல சார். மிடில் கிளாஸாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது? ஒர்க் போனால் தான் சார் நம்ம வீட்டுக்கும் காசு கொடுக்க முடியும். இந்த வறுமை கோட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு தானே அவங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த ஹோம்ஒர்க்கே நீங்க வந்து ஒரு சுமையா பாக்குறது எப்படி? எனக்கு புரியலையாது. அந்த ட்ரெஸ் ஒரு நிமிஷம் பாருங்களேன், கிழிச்சு போட்டுட்டு வந்திருக்காங்க. என்ன சொன்னீங்க? அப்படி வாங்க. தலைய பாருங்க, ஏதாவது எண்ணெயே வாங்குற காசு இல்லாத மாதிரி கலரா அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா முகம் சுளிக்கும். இதான் நாங்க அட்வைஸ் பண்றோம். நாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, நான் எதுவுமே சொல்ல வரல. ஸ்கூல்ல இருந்து வீட்டுல ஹேர் கட் கரெக்டா பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கரெக்டா ஒரு டிசிப்ளினா ஹேர் கட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் காலேஜ்ல வந்தோமே, காலேஜுக்கு ஹேர் கட்டுக்கு பயந்தே நம்ம ஒளிஞ்சு போனதெல்லாம் உண்டு. அது சரி, அப்பயும் டிசிப்ளினா இருக்கணும்னு இருந்துட்டோம். அதுக்கப்புறம் வேலைக்கு வந்து இப்ப ஹேர் கட் இருக்கும் போது வெட்டிக்கிறாம அப்புறம் போயிடும். எப்படியும் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது? சொல்லுங்க, எந்த விஷயம் எல்லாம் உங்களோட திரும்ப சொல்லி அவங்க போர் அடிக்கிறாங்க? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா, இங்க வாப்பா, வந்து இங்க உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா பண்ற, அடுத்து என்னப்பா பண்ண போற, இந்த மாதிரி தான் பேசுறாங்க. அதுக்காண்டி பார்த்தா பயமா இருக்கு. இவங்கிட்ட போமா, போய் ஒரு வணக்கம் சொல்லுவோமா இல்ல வேண்டாமா அப்படிதான் தோணும். பயமா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகவே முடியல. எங்க வீட்டுல வாப்பா போலாம் அப்படின்னா நான் வரல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, அப்படி என்னதான் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க சொல்ல? ஒரு பையனுக்கு இதான் பிடிக்கும்னா அதுதான் ட்ரை பண்ண முடியும். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவன் ட்ரை பண்ணுங்கிறதுக்காண்டி ஒரு சர்டன் டைம் எடுத்துக்குவான். இவங்களுக்கு அது புரியாது. காலேஜ் முடிச்சிட்டியா, முடிச்சோடனே நீ ஒரு ஆஃபர் லெட்டர் ஆகிட்டு உள்ள போயிடணும். அந்த ஒரு அது ஒரு ப்ரெஷராகவே இருக்கு. லைக் அது அந்த ஒரு அட்வைஸ் வந்து ஏற்றுக்க முடியல. நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். இப்போ ரீசெண்டாக தான் பாஸ் அவுட் ஆனேன். நான் என்னோட ஜாப் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு என்னோட பாத் வந்து நான் ஒரு இன்ஜினியர் ஒரு ஃபீல்டில் இருக்கணும்னு. இதே நான் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போகும்போது அவங்க சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, அவங்க கெமிக்கல் பயோடெக் இதெல்லாம் இல்லை, யூ ஆர் அன் இன்ஜினியர், அவ்வளோதான். ஐடி ட்ரை பண்ணு, சிவில் போ, ஏதாச்சும் பண்ணு, கோர்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது. அது எப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது.
ஆனால் அது டெவலப் ஆனதே தெரியாமல் அவங்க டைமில் என்ன நாலேஜ் இருக்கோ அதுலேயே நீ டெவலப் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டுமே உங்களுக்கு சொல்லி அதை மட்டுமே செய்ய சொல்றாங்க. இன்னைக்கு வேர்ல்டு ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கப்போ அது ஒரு ஒப்பீனியனாக வரலாம் சார். பட் அவங்க அது ஒரு டிசிஷன் ஆக்கி அதை இம்போஸ் பண்ணுறாங்க. லைக் எப்படின்னா அட்வைஸில் ஆரம்பித்து அந்த அட்வைஸ் டெவலப் ஆகி அதுவே எங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் ஆகிடுது. சிம்பிள் எக்ஸாம்பிள், காலேஜ் ஐவி போகிறது. காலேஜ் ஐவிக்கு அலோவ் பண்ணுறாங்களா? காலேஜ் ஐவிக்கெலாம் பண்ணுறது இல்லை சார். லைக் எப்படின்னா அது இது சொல்லி ஆரம்பிப்பாங்க, கடைசியாக நம்மளே சரி நான் போகல வேணாம் நான் வீட்டிலே இருந்துக்கிறேன்ற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க சார். நான் ஒரு புதுசாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னா அதை முதல்ல டிமோட்டிவேட் பண்ணுறதுலேயே இருக்காங்க சார். டிபெண்ட்ஸ் அப்பான் அட்வைஸ். நம்மளே பிரெயின் வாஷ் பண்ணி ஓரளவுக்கு அவங்க தான் சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ நம்மளை கிவ் அப் நம்மளே கிவ் அப் பண்ணிவிடுவோம் சார் கடைசியில். செகண்ட் வந்து யாருமே மரியாதை கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தான் போகிறோம். ஆக்சுவலாக இவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறது இல்லை சார். மெனி ஆஃப் தி சிச்சுவேஷன்ஸ் சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் நாங்கள் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணோம், நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு, திருப்பி அதே எடுத்துறது இங்கே வைக்கிறீங்களே நான் யோசிப்பேன் சார் நிறைய தடவை. ஆனால் இந்த டைலாக் வந்து என்னோட 6 இயர்ஸில் த்ரோ அவுட்டாக கேட்டு வரேன். நான் அந்த காலத்தில் இருக்கும்போது அதில் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தப்பா 6 வருஷமாக கேட்டுட்டு இருக்கேன் சார். நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? அந்த மாதிரி என்னவெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா நான்லாம் வந்து படத்துக்கே நான் போனதே கிடையாது. வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா வீட்டில் மட்டும் தான் வந்திருப்பேன். நான் எங்கேயும் ஊர் சுற்றினதே கிடையாது. சரி, எங்களுக்கு 20 ஏஜுக்குள்ளே தான் சார் நாங்கள் எங்கே வெளியே சுற்றுறதுனா சுற்ற முடியும். 20 ஏஜுக்கு அப்புறம் எங்களால் எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் வந்துடும். அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியுமானே தெரில. யாருமே ஃபோனே பண்ண மாட்டாங்க. காலேஜ் முடிஞ்சா எவன் எங்கே இருப்பானே தெரியாது. இந்த ஏஜுக்குள்ளே நாங்கள் போய்க்கிறோன்னு சொன்னால் உனக்குலாம் காசு அவ்வளோ பெருசாக தெரியுது, எங்களுக்குலாம் 100 ரூபா எவ்வளோ பெருசு தெரியுமா? நாங்கள் எதை சொன்னாலுமே நீங்கள் பார்த்துட்டு தானேப்பா இருக்கீங்க. எல்லாம் கட்டோட்டுக்கு பால் ஊற்றிட்டு தானே இருக்கீங்க. கோடிக்கணக்கில் வசூலாக வருது. தேட்டரில் பாருங்கள், எங்களை மாதிரி ஆளுங்களா போய் பார்க்குறாங்க, உங்களை மாதிரி யங்கஸ்டர்ஸ் தான் போய் பார்க்குறாங்க. ரிலீஸ் ஆன முதல் நாளே முதல் ஷோவே பார்க்கணுன்ற அவசியம் என்ன சார் இருக்குது? அந்த படத்தை 10 நாள் கழித்து பார்க்கலாம். அதில் 1 மாதம் கழித்து டிவிலேயே போட போகிறாங்க. அதுவும் சண்டை போட்டு டிக்கெட் பிளாக்ல வாங்கி பார்க்குறாங்க. இதுக்கு பேரா சார் பொறுப்பு? அப்பா அம்மா வாங்கி கொடுக்குற பைக்கு பிடிக்கும், செல்ஃபோன் பிடிக்கும், ஆனால் அவங்க சொல்கிற அட்வைஸ் மட்டும் பிடிக்காதுன்னா எப்படி சார்? அவங்க சொல்கிறது வந்துட்டு கீபேட் ஃபோனுக்கு இருக்கிற மேனுவல் வந்து இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது ரொம்ப நாள் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. உங்கள் டைமில் இருந்த டெக்னாலஜி வேற. கம்பேரிசனே கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. ஆமாம் சார், நான் படிக்க ஆசைப்பட்டது விஷுவல் கம்யூனிகேஷன். ஆனால் என்னை வந்துட்டு மண்டே கழுவி சைக்காலஜி எடுக்க வச்சுட்டாங்க. என்னோட எங்கள் அம்மா பயங்கரமாக சைக்காலஜி வந்து லைக் ஷி வில் இம்ப்ளிமெண்ட் ஆன் மீ. ஆனால் அவங்க டீச்சர் தான். ஓகே. ஆனால் இப்போ ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட். எனக்கு பிடிச்சிதான் நான் அதை இருக்கேன். என்னதான் நான் எனக்கு பிடிச்சி இருந்தாலுமே ஒரு சினிமாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நான் பார்க்கும் போதோ எனக்குள்ள அந்த ஒரு ஆசை வரும். நான் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் என்னை வந்துட்டு நான் ட்ரை பண்ணி தப்பாக போயிருந்தா கூட எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அது வரல அப்படின்ட்டு. ஆனா நான் முடிவு பண்ணேன். அந்த சாய்ஸ் ஆஃப் டெசிஷன் வந்து எங்களை எடுக்க விடுறதே இல்லை. நாங்கெல்லாம் வளரும் போது எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நாங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்களாம் கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்லது வந்து சொன்னால் கூட அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த சக்தி இருக்க மாட்டேங்குது. 22 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பசங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னாவே எங்களுக்கு அவங்க ஒத்து வரலன்னா நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் சார் அவங்க எடுத்து கால் வைக்கிறது அந்த திருமண வாழ்க்கையில். நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு இதெல்லாம் பெற்றோர்களிடம் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருந்தது, மிகப்பெரிய ஒரு பயம் இருந்தது. அப்புறம் அந்த சமூகத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லுங்கிற ஒரு அச்சம் இருந்தது. இதெல்லாமே ஒரு காரணம் இல்ல. இன்னைக்கு அதுல இருந்து அவங்க எல்லாம் அதுல வெளியில வந்திருக்காங்க. நீங்க ஏன் பார்க்க கூடாதுன்னு இல்ல சார், இப்ப டிவோர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமா இருக்குல்ல சார். இப்ப யாரும் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு பிடிக்காமலும் அந்த திருமணத்தில் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் எவ்வளவு பேருக்கு இருந்தது? அந்த காலத்தில் வந்து எங்கள் வயசில் இருக்கும்போது அவங்களால பண்ண முடியாத அந்த ஒரு ஃபஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். ஐ திங்க் அதனால தான் அவங்க வந்து இப்படி ரியாக்ட் பண்ணாங்க. முன்னாடிலாம் நாங்களாம் தேட்டருக்கு போனோம் அப்படின்னா அங்கே போகும்போதே ஒரு பண்பாடு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இப்போ எங்கள் பிள்ளைங்கள்லாம் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசு பிடிக்கல. காரணம் என்னென்னா அங்கே வரவங்க எல்லாருமே பேராக தான் சார் வருவாங்க. என்னோட 2 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போனது ஏன்னு எனக்கு ஆயிடுச்சு. கண் மூடது அப்படியே பார்க்குற நேரடியாக அந்த காட்சி பார்க்கும்போது ரொம்ப அபத்தமாக இருக்குது. இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? அப்போ அங்கே வர பிள்ளைங்களுக்கு என்ன மனசு தோணுன்னா, படம் பார்க்கணும் அப்படின்றத விட இந்த நிலைக்கு நம்ம வரலாமா? இது வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுகிறோம், நண்பர்கள்ட்ட பேசுகிறோம், அம்மாட்டையும் சொல்லியிருக்கோம். ஆனால் எதிர்ப்படையாக சொல்லலை, ஆனால் மறைமுகமாக இருக்கு. ஆனால் அதை வந்து சரி செஞ்சுக்கலாமா, அம்மாட்ட சொல்லாம சரி செய்யலாமா, அதுக்கான ஒரு வியூகம் அந்த தேட்டரில் பார்க்குறோம் சார்.
ரொம்ப 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 கஷ்டமா இருந்துச்சு. இப்போ பாய் கேர்ள்ன்றாலே அவங்க வந்து நைட் டைம் இல்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் சுத்த போறானா அது வந்து தப்பாவே பார்க்குற ஒரு மனநிலை தான் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கிறது. பேடாவே திங்க் பண்றாங்க. என்னன்னா பசங்க கூட போனானா இந்த மாதிரி தியேட்டர்ல போற விஷயம்லாம் அம்மா சொன்னாங்கல்ல. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குற பசங்களும் இருக்கிறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மெயின்டைன் பண்ணுறவங்களும் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. அது 100 கோடிக்கு மேலே இந்தியாவில் மக்கள் இருந்தாலும் என் வீட்டுக்கு நீ தான் கண்ணு பொண்ணு தேனு. உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியதை நான் அக்கறையோடு கூட கொடுக்குறேன். என்னன்னாக்கா வழி மாறி போடக்கூடாது, தவறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா பயத்தோடு கூட நாங்கள் அக்கறை சொல்கிற மொழியே கண்டிஷன் கிடையாது. இதெல்லாம் இந்த மாடர்ன் வேர்ல்டில் அப்டேட்டாக இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. எல்லாருமே அப்டேட்டாக தான் இருக்கணும். ஆனால் எதுலையெல்லாம் அப்டேட்டாக இருக்காங்க? கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நல்லா அப்டேட்டாக இருக்காங்க. ஏஐ சம்மந்தமாக வெளுத்து வாங்குறாங்க. ரொபோட்டிக்ஸ் சம்மந்தமாக பட்டையை கலப்புறாங்க. ரீல்ஸில் பயங்கரமாக அப்டேட்டாக இருக்காங்க. 1 லட்ச ரூபா பைக் வாங்குறதே அவன் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தான் முதல்ல வாங்குறான். அதில் எப்படி எடுக்கிறான்? ஒரு கையில் ஓட்டிட்டு போகிறான். அப்புறம் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை முன்னாடி உட்கார வச்சிருக்கான். ஆப்போசிட்ல உட்கார வச்சுட்டு ஒரு கையில வண்டி எடுத்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அடுத்து வாட்டர் ஃபால்ஸ் உச்சியிலிருந்து எடுக்கிறாங்க, மலை உச்சியிலிருந்து எடுக்கிறாங்க. இந்த ரீல்ஸ்னு ரியல் லைஃப்பை நம்ம இழந்துட்டு வரோம். இத்தனை உயிர்கள் போயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுனாங்க சார், இப்படி தள்ளிட்டே இருக்காங்க இல்லைங்களா? 1/2 மணி நேரமா 1 மணி நேரமா 2 மணி நேரமா தெரியாம தள்ளிட்டே இருக்காங்க. எவ்வளவு வீடியோ பார்த்தோன்னு அவங்களுக்கே தெரியாது, என்ன பார்த்தோன்னு கடைசியில ஒண்ணுமே தெரியாது. நாங்க இப்போ ரீல்ஸ் இருக்கோம்னா இவங்க சீரியல் டிவி சீரியல் இல்லையா சார்? எத்தனை மணிக்கணக்கா வந்து டிவி சீரியல் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மென்டாலிட்டி தான் சார். எது எடுத்தாலுமே நெகட்டிவா பாக்குறாங்க. அதே அந்த ரீல்ஸை போட்டு எத்தனை பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இப்ப கிரியேட்டர் எக்கனாமின்னு சொல்லிட்டு பல ஆயிரம் கோடி வந்து மார்க்கெட் வந்து டெவலப் ஆயிருக்கு. எத்தனை பேர் டெவலப் ஆயிருக்காங்க? அந்த கிரியேட்டர் இதுதான் விஷயம். இதுதான் அந்த அப்டேட் இல்ல. ஒருத்த வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா சம்பாதிக்கிறத இப்ப இன்ஃபுளுசர் ரீல் போட்டு ஒரு வீடியோக்கு 50,000 இருந்து 60,000 சம்பாதிக்கிறாங்க. மாசம் 10 ரீல் போட்டா அது 5 லட்சம். ஒரு எம்ப்ளாயோட ஒரு வருஷம் எல்பி வந்து அதுல கவர் ஆகுது. அந்த பாசிட்டிவா பார்க்க மாட்டாங்க. என்ன வந்து அவங்க ரீல்ஸ்ன்னு சொல்றாங்க. அது மூலியமா நான் வந்து இந்த செயின் வாங்கினேன். நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன். இந்த செயின் வாங்கினேன், இந்த ஃபோன் வாங்கினேன். எல்லாமே வந்து என்ன ரெவென்யூ கிடைக்குது ஒரு மாசத்துல? ஒரு மாசத்துக்கு ஒரு ஐடி எம்ப்ளாயி எவ்வளோ எதிர்பார்க்குறாங்களோ அந்த இது எனக்கு கிடைக்கும். அதை வந்து நான் இப்போ ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறேன். என்னோட கரியர் இதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால இது எனக்கு ஸ்ட்ராங்காக ஆகிற வரைக்கும் நான் எனக்கு இன்னொரு வேலை பாசிவ் இன்கம் இது உங்களுக்கு கொடுக்குது. பாசிவ் இன்கம் இது கொடுக்குது. என்னோட மெயின் இன்கம்க்கு ஈக்குவலாகவே இது பாசிவ் இன்கம் கொடுக்குது. ஒரு ஃபோன் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கும்போது அதை ஏன் நீங்க அப்படி பார்க்காம அதுல இருந்து குறைய பார்க்குறீங்க இருக்குன்னு சொல்றாங்க. 1991 தான் வந்து புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவுக்குள்ள வருது. அப்போ வந்த பொழுது பார்த்தீங்கன்னா தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் வருது. அது வந்த பிறகு அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்க, மெக்சிகோவில் மாதிரி இங்கேயும் வந்து கல்ச்சரலாகவும் நிறைய சேஞ்சஸ் வரும்னு சொன்னாங்க. அப்போ யாருக்குமே அதை பற்றி புரியல. ரொம்ப ப்ரீமெச்சூர்டான ஒரு விஷயமா இருந்தது. ஒரு கமல்ஹாசன் படம் மாதிரி 20 வருஷம் கழிச்சு வர சுனாமி முன்னாடி சொன்னீங்கன்னா மக்களுக்கு புரியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட விளைவுகளை பார்க்குறோம். 91க்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்சியூமரிசத்துக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆயிருப்பாங்க. கன்சியூமரிசம் நுகர்வியல் கலாச்சாரத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. மெட்டீரியலிஸ்டிக்காக சிந்திக்க தொடங்கி இருப்பாங்க. எப்போ நீங்கள் மெட்டீரியலிஸ்டிக்காக சிந்திக்க தொடங்குறீங்களோ அப்போ அறநெறிகள் அடிவாங்கும். அப்போ அறநெறிகளை பற்றி யார் பேசுகிறாங்களோ அவங்க பூமர் ஆகிடுவாங்க. ஓகே, டெக்னாலஜியை நீங்கள் பயன்படுத்துறீங்க, அதனால ஒரு தொழிலை உருவாக்கிட்டீங்க, அதெல்லாம் சந்தோஷம். ஒரு பைக் வாங்குறீங்க, ஏன் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல? அந்த ஆபத்து உங்களுக்கானது மட்டும் இல்லை, ரோட்டில் நடந்து போகிற எங்களுக்கும் ஆனது இல்லை. இந்த இர்ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்? ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இதை செய்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, இதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? இப்போ வந்து டெத் வீட்டில் வந்துட்டு குக் பண்ணக்கூடாதுன்னு அந்த காலத்தில் இருந்தாங்க. ஏன்னா எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, பிரதர்ஸு பங்காளி எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது. அவங்க எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் இருப்பாங்க. நான் சேலமில் இருக்கேன், அவங்க ஈரோட்டில் எங்கேயோ இருப்பாங்க. அங்கே டெத்தாக இருக்கும், ஏன் வீட்டில் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சமைக்கக்கூடாதுன்னு கேட்டால் அதுக்கு ரீசன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இல்லாஜிக்கல் அட்வைசஸ் இருக்குது. அந்த காலத்தில் எல்லாம் ஒன்றா ஒரே வீட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த ஜெர்ம்ஸ், அந்த பாடியிலேருந்து ஜெர்ம்ஸ் வரக்கூடாதுன்னு குக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அவர் எங்கேயோ இருக்கிறாரு, எங்கேயோ இறந்து போயிருக்காரு, நம்ம ரிலேட்டிவ் தான், நம்ம இங்க ஏன் குக் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யாரும் சொல்றது இல்ல சார். நான் வந்து லவ்னு வரும்போது நான் எங்கள் வீட்டில் போயிட்டு பெர்மிஷன் கேட்குறேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க, அவன் என்ன கேஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. எதுக்கு கேட்குறாங்க? எதுக்கு தேவையில்லாமல் அவங்களோட கேஸ்ட் என்னன்னு கேட்குறீங்க? ஆம்பளை பசங்க இருந்தால் அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது. ஆம்பளை பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு வச்சிருக்க? அந்த ஆம்பளை பசங்க கிட்ட எதுக்கு பேசுற? நான் வந்துட்டு ப்ரௌடாக சொல்லுவேன் சார், நான் வந்து ஒரு கேர்ள் இன் அ பாய்ஸ் கேங்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்துட்டு அவ்வளோ சேஃபாக ஃபீல் ஆகும், அவ்வளோ ப்ரொடெக்டடாக ஃபீல் ஆகும். எனக்கு வந்து அதில் எனக்கு பொண்ணுங்களோட இருக்கிறதோட அவங்களோட இருக்கிறது அவ்வளோ சேஃபாக ப்ரொடெக்டிவாக அண்ட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். பசங்க அப்படியோட வழி நடத்தணும். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இது 2 பக்கமும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கவங்க நீங்கள் மறுபடியும் இந்த பக்கம் வந்தே ஆக வேண்டும். இங்கேயே நீங்கள் இருக்க முடியாது. இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு சுழற்சி. ஒவ்வொருத்தருடைய
நாலேஜ் ஷேரிங் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தாத்தா அப்பாவுக்கு வந்து அந்த நாலேஜை கடத்துவார், அப்பா பிள்ளைக்கு நாலேஜை கடத்துவார், புள்ள அவர்களுடைய வாரிசுக்கு அதை நாலேஜை கடத்துவார். அதாவது இந்த செயின் லிங்க்ல நாம ஏதாவது ஒரு இடைவெளியை ஒரு செயினில் விட்டோம்னா அது அங்கேயே பிரேக் ஆகிடும். அவங்க அனுபவத்துலேருந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறாங்க, அதை சில நேரங்களில் நமக்கு போர் அடிக்குது, சில நேரங்களில் கிரிஞ்சாக இருக்குது, சில நேரங்களில் டார்ச்சர் ஆகுது, சில நேரங்களில் வாயை மூடுன்னு சொல்கிற இந்த ஆட்டிடியூட் நமக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா, எனக்கு தெரியும் அப்படிங்கிற எங்கோ ஒரு இடத்துல நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்வம்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை. இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. உங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் அந்த இடத்தையே தாண்டி வந்துட்டேன்ல, நான் சொல்கிறது கேளு, அது பார்க்காம நம்ம சொல்கிறோம். அது அல்ல. நீங்களும் உங்கள் வயதில் இதே தடுமாற்றத்தோடு இதே இரத்த வேகத்தோடு தான் நீங்கள் அன்னைக்கு நீங்கள் செயல்பட்டீங்க. அப்போ ஒரு இடத்துல இதை இப்படி செய்யுங்க, நான் சொல்கிறேன்ல இதை செய் அப்படிங்கிற இடத்த வேண்டி இதை இப்படி செய்யலாம், வா உட்காந்து பேசலாம் அப்படின்னு நட்போடு அழைக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வரணும். அப்போது மாற வேண்டியது இரண்டு பக்கமும். நீங்களும் பேச மாட்டீங்க, இவரும் பிஸியாக போயிடுவார். வீட்டில் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆயாக்களாகவும் உங்கள் குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவை, இத்தனை செஞ்சுட்டேன், என் பேராண்டி என்கிட்ட ஒரு 2 வார்த்தை நல்லா பேசிட்டுமே, பாட்டுக்கிட்ட 2 வார்த்தை உட்காந்து பேசிட்டுமே, என் புள்ள 2 இடத்துல வந்து எப்படி நல்லா இருக்கேன்னு கேட்கட்டுமே. இந்த எதிர்பார்ப்பு தான் வயதானவர்களிடம் ரொம்ப முக்கியமாக இந்த வயோகத்தை தாண்டும் போது இருக்குது. அதனால் அவங்கள பிளேடு, போரிங், பூமராக இருக்காங்க, பூமர் அங்கிள், இப்படி பல பேர்களை வைத்து நம்ம அழைக்கக்கூடிய இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான கல்ச்சர் இல்லை. ஏன்னா இந்த சொல்கிற இடத்துக்கு எல்லாமே நீங்கள் போய் சேர போகிறீங்க.